அந்த வைகை வளவன் என்று கேட்கத் தொடங்கிவிட்டனர். என்னை பார்த்து நீ யார் என்று கேட்கும் அளவிற்கு அவர்களுக்கு துணிவு வந்து விட்டதா? அமெரிக்காவிற்கும் ஐயோ என் பர்ஸை காணோம், அடிச்சிட்டானுங்க. இப்போதானே வந்துச்சிருந்தேன். ஏய், மேடையை விட்டு யாரும் இறங்காத, அப்படியே செக் பண்ணணும். இதெல்லாம் ஒரு பொழப்பு. ஏய், எடு 10 கோடி எடு 10 கோடி எடு, இல்லை இடி ரைடு தான் வரும். தெரியும்ல, நாங்கள் ஆளுங்கட்சி பிஜேபி. இடி ரைடு வரும், நிலத்தை எழுதி கொடு. அன்பர்கள் அனைவரையும் பேச்சுரிமை சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். ஒரு மனிதனுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற மனித சமுதாயம் கண்டெடுத்த சுதந்திரத்தின் அளவுகோல் என்ன தெரியுமா? அது பேச்சுரிமை. அந்த பேச்சுரிமை தான் சுதந்திரத்தை நிர்ணயம் செய்கிறது. அந்த பேச்சுரிமையை நாம் பாதுகாத்து வைக்க வேண்டும். அதற்காக பேசிக் கொண்டிருக்கிறோம். வாங்க காணொளியை பார்க்கலாம். மாண்புமிகு நமது பாரத பிரதமர் அவர்கள் கன்னியாகுமரிக்கு வர்றாரு தியானம் செய்வதற்கு. தியானம் பிளஸ் யோகாசனம், இன்னும் என்னென்ன அந்தர்பல்ட்டி எல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் அடித்து பார்த்து விட்டார். இந்த எலெக்ஷனில் தேர்தல் 6 கட்ட தேர்தல் முடிந்து 7ஆம் கட்ட தேர்தல் ஜூன் 1ஆம் தேதி. அதற்கிடையில் தியானம் செய்து யோகாசனம் செய்து ஓட்டுப்பெட்டியில் இருக்கிற ஓட்டை மாற்றவ, அது என்னவோ அவருடைய விருப்பம். வேலை வெட்டி இல்லாதவர்கள் எதையோ எடுத்து எதையோ செய்தது போல என்று கிராமங்களிலே சொல்லுவார்கள். எதையோ எடுத்து சிரைத்ததை போல. ஆமாம், அவனுக்கு ஒவ்வொரு நாளையும் தள்ளுவது, ஒவ்வொரு நாளுக்கும் தேவையான உணவுப் பொருட்களை வாங்குவதே இன்றைக்கு மனிதனுக்கு பெரும் போராட்டமாக இருக்கிற நேரத்தில் ஒரு கும்பலுக்கு மட்டும் தியானம் செய்வதற்கு, யோகாசனம் செய்வதற்கெல்லாம் நேரம் இருக்கிறது. இந்த யோகாசனம் மூலம் எதை சாதிப்பார்கள், எதை சாதித்தார்கள் இதுவரை என்று எனக்கு தெரியவில்லை. யோகாசனம்னா 52ன்னு இந்த தின்ன சோறு செரிக்காதவன்லாம் அந்த யோகாசனம் அதுன்னு பண்ணிக்கிட்டு இருக்காயா. அதற்குத்தான் பிரதமர் அவர்கள் வருகிறார் கன்னியாகுமரிக்கு. நம்ம என்ன சொல்றோம்னா, நண்பர்களே, கன்னியாகுமரியிலே கடை வைத்திருக்கின்ற நண்பர்கள் மரியாதையாக கடையை பூட்டிட்டு ஓடிடுங்கப்பா. உங்கள் பணம், இருப்பு, கையிருப்பு எல்லாவற்றையும் காப்பாற்ற வேண்டும் என்றால் எஸ்கேப் ஆயிருங்க. ஏனென்றால் இந்த கட்சியினுடைய யோக்கியதை அப்படி. என் மண் என் மக்கள்னு ஒருத்தர் யாத்திரை போனார் அந்த கட்சியினுடைய தலைவர். ஊரெல்லாம் எப்படி வசூல் செய்தார்கள். சாதாரண ஒரு பொன்னேரி 10 கடை இருக்கிற வீதியில் முக்கியமாக நகைக்கடையைத்தான் குறிவைப்பார்கள். 20 லட்சம் ரூபாய் பொன்னேரியிலே மட்டும் வசூல் செய்தார்கள். கரூரிலே எவ்வளவு வசூல் என்று அவர்களுக்கு தான் தெரியும். பல கோடி ரூபாயை வசூல் செய்தார்கள் அவர்கள். அவன் தரத்துக்கு தகுந்தபடி வசூல் செய்வான். பாரதிய ஜனதா கட்சி என்பது ஒரு வசூல் மெஷின். எப்படியெல்லாம் வசூல் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? எலக்டோரல் பாண்ட், எனக்கு நிதி கொடு, கேள்வி கேட்பாடே இல்லை. கருப்பு பணம் வச்சிருக்கியா, அதெல்லாம் மாற்றிக்கிடலாம், எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன். ஸ்டேட் பேங்க்கு போய் எலக்டோரல் பாண்ட் வாங்கி என் கட்சி பேரை எழுதி கொடுத்து அப்படியே கொடுத்துட்டு போயிடும், நாங்கள் மாற்றிக்கிறோம். அதன் பிறகு PM கேர் ஃபண்ட், அதில் எவ்வளவு இருக்குது, எவ்வளவு வந்துச்சு போச்சு, அதுக்கெல்லாம் கணக்கே காட்ட தேவையில்லை. தலைவன் எவ்வழி அவ்வழி தொண்டனும் அதே வழியில் தான் பயணப்பட்டார்கள். என் மண் என் மக்கள் யாத்திரையில் அவர்கள் நடத்திய அட்ராசிட்டி, வசூல் வேட்டை, தமிழகத்தின் தென்கோடி மாவட்டத்திலிருந்து வடகோடி வரைக்கும் ஒருத்தனையும் விடலை. பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற ஒவ்வொருவரும் தன்னுடைய தகுதிக்கு தகுந்தபடி கொள்ளையடித்தார்கள், வசூல் செய்தார்கள். அது மட்டுமல்ல, ரவுடி மாமூல் கேட்கிறவன், படப்பையில் குணான்னு ஒரு ரவுடி, அவரை தொடர்ந்து பல்வேறு ரவுடிகள், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருந்த ரவுடி பூரா பாரதிய ஜனதாவில் வந்து சேர்ந்துட்டானுங்க. ஏன்னா சிக்கல் இல்லாமல் வசூல் செய்யலாம் பாருங்க. மிரட்டி, ஃபோன்லேயே மிரட்டி பல கோடி ரூபாயை வாங்கினார்கள். தினமும் வசூல் செய்வது, வேட்டையாடுவது தான் இவர்களுடைய வேலையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என் மக்கள் நடந்து முடிந்து விட்டது. அதன் பிறகு தேர்தலுக்கு ஒரு வசூல், பிரதமர் வருகிறார் என்று கோயம்புத்தூர் ரோட் ஷோவுக்கு ஒரு வசூல், அதெல்லாம் தனிப்பட்ட முறையில் நம்ம தினகரன் இந்த
ஓபிஎஸ் இவர்களிடமிருந்தெல்லாம் அடித்த கொள்ளை, அடித்த சசிகலா இவர்களிடமிருந்தெல்லாம் பிடுங்கியது என்பது அது தனி கணக்கு. அது போக கீழ்மட்ட தொண்டர்கள் கடையாக காய்கறி கடை வைத்திருக்கிறவர்கள், மீன் கடை வைத்திருக்கிறவர்கள், காய்கறிகளை கூறு போட்டு விற்கிறவர்கள் கூட அவர்களுக்கு கப்பம் கட்டி அழுதாக வேண்டும். இப்படிப்பட்ட யோக்கியதை உள்ள கட்சியினுடைய தலைவரே இன்றைக்கு கன்னியாகுமரிக்கு தியானம் செய்ய வந்தால் இவர்கள்லாம் விட்டு வைப்பாங்களா உங்களை? குறிப்பாக கன்னியாகுமரி சுற்றுவட்டார நகரங்களிலே இருக்கின்ற நகைக்கடைகள், பெரிய பெரிய வியாபார நிறுவனங்கள் இவற்றையெல்லாம் குறிவைத்து இப்பொழுது ஒரு அந்த வசூல் மெஷின், த கலெக்டிங் மெஷின் சொல்லுவாங்க, இங்கிலீஷில் சொல்கிற அந்த கலெக்டிங் மெஷின் அப்படி தான் சொல்லலாம். கலெக்டிங் அல்லது வேற எப்படி ராபரி மெஷின்னு சொல்லலாமா? அது சொல்லக்கூடாது. கலெக்டிங் மெஷின். அதாவது நம்ம வெள்ளாட்டுக்கு என்ன ஆங்கிலத்தில் பேருனா ஈட்டிங் மெஷின் பேர் வச்சிருக்கான் வெள்ளைக்காரன். அதே மாதிரி கலெக்ஷன் மெஷின் பாரதிய ஜனதா கட்சிக்கு மற்றும் ஒரு லக் அடித்திருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக நிர்வாகிகளுக்கு மற்றும் ஒரு லக் அடிச்சிருக்கு. இதோ வந்து கொண்டிருக்கிறார் பிரதமர். தியானத்தில் உட்கார போறாரு. அவர் அந்த பக்கம் தியானத்தில் இருப்பார். இங்கே என்ன எதுக்குன்னு கேள்வி கேட்கக்கூடாது. இல்லாட்டினா ரைடு வரும், இடி ரைடு வரும். இவர்கள் சொல்லுவது நாங்கள் 4ஆம் தேதி நாங்கள் தான் மீண்டும் ஆட்சி அமைப்போம். இன்னைக்கு தரலைனா தொலைஞ்ச இடி ரைடு வரும், அது வரும், இது வரலாம் என்றெல்லாம் சொல்லி எத்தனை கோடி ரூபாயை ஆட்டையை போட போகிறார்களோ தெரியாது. அதனால் எச்சரிக்கையோடு இருங்கள். மரியாதையாக கடையை பூட்டிவிட்டு தப்பிக்க வேண்டும் என்றால் இவர்களுடைய இருக்கிற ஒரு கொஞ்ச நஞ்ச வாயை கட்டி வயிற்றை கட்டி ₹1 ₹2 அதாவது தேன்கூட்டிலே தேன் பல்வேறு மலர்களிலே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தேனை எடுத்து கொண்டு வந்து தேன்கூட்டிலே சேர்த்து வைத்தால் அதை கரடி அடித்து கொண்டு போவது போல, அல்லது வேடர்கள் வந்து தேன்கூட்டோடு அதை அப்படியே அடிச்சுட்டு பைபாஸில் ஓடி போகிறது மாதிரி ₹1 ₹2 ₹10 ₹5 என்று வியாபாரம் செய்து அதிலே ஒரு 10% 20% நீங்கள் சேர்த்து குருவி போல சேர்த்து வைத்தால் அதை கொள்ளையடிப்பதற்கு ஒரு கூட்டம் வருகிறது. பாரதிய ஜனதா கட்சி என்ற கூட்டம் வசூல் செய்வது அவர்களுக்கு கைவந்த கலை. வர்றாங்க, எச்சரிக்கையா இருங்க. இதற்கு ஒரு கடை இப்போ எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிச்சு, உன்னுடைய தலைவிதி இன்றைக்கோ நாளைக்கோ என்று இருக்கிற நேரத்தில் கூட சென்னை தேனாம்பேட்டையில் ஒருத்தன் என்ன பண்ணுறான், பாரதிய ஜனதா கட்சிக்காரன் வக்கீலுடைய கணவன் என்பதாலேயே வந்து ஒரு பையன் ஒரு ₹2 கோடி போட்டு ஒரு பெரிய ஹோட்டல் நடத்திக்கிட்டு இருக்காரு. அந்த ஹோட்டலில் வந்தால் காஃபி சாப்பிட்டா முதல்ல காஃபியில் ஆரம்பிக்கிறான். காஃபி சாப்பிட்டு பணம் கொடுக்கறதில்ல, டீ சாப்பிட்டு பணம் கொடுக்கறதில்ல, அப்புறம் டிஃபன் சாப்பிட ஆரம்பிக்கிறான். இந்தா தர்றேன் அந்த தர்றேன்னு அப்புறம் 10-15 பேரை கூட்டிக்கிட்டு வந்து சாப்பிட்டு இப்படி அந்த பையனை ரொம்ப நோக்கடிச்சு கடைசியாக ₹1 கோடி 50 லட்சம்னு எனக்கு கொடுத்தா தான் நான் விட்டுட்டு போவேன் அப்படின்னு சொல்லி பேரம் பேசியிருக்கிறாங்க. அந்த இதை டார்ச்சர் பண்ணியிருக்கான். நான் பாரதிய ஜனதா கட்சி என்ன தெரியுமா செய்வேன், பிடிச்சி உள்ளே வச்சிருவேன், இடி ரைடு வரும். நான் பாரதிய ஜனதா கட்சி என்னை யாரும் கேட்க முடியாது, தமிழ்நாடு போலீஸுக்கே எந்த அதிகாரமும் இல்லை என்று மிரட்டி இருக்கிறான். எந்த அதிகாரமும் இல்லை, அது உண்மைதான். வேடிக்கை பார்க்கிறது இந்த அரசு, ஸ்டாலின் அரசு. மறுபடியும் பல முறை நாம் சொல்லிட்டோம், இந்த ஸ்டாலின் அரசு என்பது மக்கள் நலத்திட்டங்கள் வேறு, இவர்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அவன் அந்த பையனை பாடாப்படுத்தி கடைசியாக புகார் செய்தும் போலீஸ் நிலையத்தில் புகார் செய்தும் எந்த நடவடிக்கையும் இல்லை. கடைசியாக தொலைக்காட்சிகளுக்கும் பத்திரிகைகளுக்கும் பேட்டி கொடுத்து அதன் பிறகு அந்த பையன் அந்த கடை ஹோட்டல் நடத்துகிற பையன் இருக்கிறாரா, என்ன ஆனார், அதன் மேல் நடவடிக்கை எடுக்கப்பட்டதா, நடவடிக்கை எடுத்ததை, அந்த ரவுடி மேல நடவடிக்கை எடுத்ததை அந்த பாரதிய ஜனதா கட்சி அந்த வசூல் மன்னன் அந்த கிட்னாப்பர் பிளாக்மெயிலர் மேல வசூல் நடவடிக்கை எடுத்ததை அரசு வெளியிட்டதா, செய்திக்குறிப்பு வெளியிட்டதா, எதுவுமே தெரியாது. எதுவுமே தெரியாது. புகார் கொடுக்கவே பயமா இருக்கு. பத்திரிகைகள் கூப்பிட்டு பத்திரிகையாளர்களிடம் தங்களுடைய நிலையை சொல்லுவதற்கே வர்த்தகர்கள் பயம்பேட்டையில் மிரட்டி பணம் பறித்த அந்த ரவுடி மேல் அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது என்பதே யாருக்கும் தெரியல. அப்புறம் எப்படி நம்ம போலீஸில் புகார் கொடுத்தாலோ அல்லது பத்திரிகையில் கூப்பிட்டு சொன்னாலோ மீண்டும் அந்த ரவுடிகளோடு அவர்கள் மிரட்டும், பாத்தியா புகார் போலீஸில் புகார் கொடுத்த என்ன ஆச்சு, பத்திரிகையில் சொன்னிய என்ன ஆச்சு,
ஒன்றும் பண்ண முடியாது. மரியாதை கொடுத்துட்டு போ, ஒன்றுக்கு டபுளாக கொடு என்று சொல்லுவார்கள். ஆகவே இந்த அரசு மீதும் நம்பிக்கை நமக்கு அவ்வளவாக இல்லை. எடுத்த நடவடிக்கையை வெளிப்படுத்தவில்லை. அப்போ தானே ரவுடிகளுக்கு பயம் வரும். பாரதிய ஜனதா கட்சி ரவுடிகளுக்கு பயம் வரும். ஆகவே பாரதிய ஜனதா கட்சியினர் இங்கே வந்திருக்கிறார்கள். லாட்ஜுகளில் ரூம் போட்டு அதுக்கும் வாடகை கொடுக்க மாட்டாங்க, தங்கி இருக்கிறார்கள். அந்த வசூல் மெஷின் வந்து இறங்கி இருக்கிறது என்பது உண்மை. நீங்கள் தப்பி பிழைக்க வேண்டுமென்றால், ஓடி பிழைக்க வேண்டுமென்றால், உங்களுடைய இருப்பை காப்பாற்றி கொள்ள வேண்டுமென்றால், நாளைக்கு வியாபாரம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பொருள் வேண்டுமென்றால், உங்கள் கடையிலே உங்களுடைய ஸ்டாக் இருக்க வேண்டுமென்றால், நாளைக்கு வியாபாரம் செய்வதற்கு முதல் வேண்டுமென்றால் பாரதிய ஜனதா கட்சிக்கிட்ட மாட்டிக்கிறாதீங்க. வந்துட்டானுங்க, எல்லாரும் வந்து இறங்கியிருக்கானுங்க. அந்த கலெக்ஷன் மெஷின் இன்றையிலிருந்தே வேலையை ஆரம்பித்துவிடும். மரியாதையாக கடையை மூடிவிட்டு ஓடிவிடுங்கள். நீங்களா பேசி நீங்களா ஒரு பந்த் 3 நாளைக்கு பண்ணிருங்க. அதன் பிறகு வியாபாரத்தை ஆரம்பிக்கலாம். மீண்டும் ஒரு காணொளிகளை சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்கள். கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.